Some speech. As far as students are concerned, they need ilm, that is அறிவு. அறிவில்லைன்னா எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஸோ அறிவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறனால வந்து என்னுடைய ஸ்பீச்சை வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஒரு சமயம் வந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யூஷுவல் அவங்க தான் தொழு வைப்பாங்க. பள்ளிக்கு அவங்க லேட்டாக வந்துட்டுருக்காங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தொழுகிறதுக்கு முஸல்லாவில் ஏறிடுறாங்க. அப்போ அந்த சமயம் பார்த்து நம்ம ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. வந்தவொடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உடனே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவொடனே அவரை தொழு வைக்கட்டும்னு சொல்லிட்டு முன்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை நீயே தொழு வை அப்படின்றாங்க. அப்போது அவங்க கேட்காம வந்து பின்னுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த தொழுகையை வந்து தொழு வச்சிட்றாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எதுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன பொழுது நீங்கள் தொழு வைக்காமல் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னப்போ நீங்கள் தொழு வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாங்க, அபூ குவாஃபா மகன் நாகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு பின்னாடி நீங்கள் ரசூல் நின்று தொழு வைத்ததுக்கான தகுதி எனக்கு கிடையாது, அதனால் நான் பின்னுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. இது வந்து அவனுடைய அதபை காட்டுது. எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முக்கியமான ஒன்று தேவைன்னா அதபு. ஏன்னா அதபு தான் வந்து இலுமை வந்து தரக்கூடிய ஒரு கீ. அதபு இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து இலுமை பெறத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ். இஸ்லாம் டீச்சர்ஸ் ஒன்லி தட் ஒன், ரைட்? அதனால் அதபுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதபு இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா ஒரு தருணத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதபுன்றது வந்து நம்மளுக்கு தேவையான ஒன்றா இருக்குது. ஏன்னா வந்து டீச்சர்ஸ் கிட்ட, மற்றவங்க கிட்ட, ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு நிமிஷமும் இந்த லேர்னிங் ப்ராசஸ். ஏன்னா ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா யாருன்னா பேசும்போது, யாருக்கிட்ட கான்வர்சேஷனில் கொள்ளும்போது எதனா ஒரு நல்ல பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து அதபுன்றது, அதபு இருந்தால் தான் மற்றவங்க நம்மளுக்கு எதனா சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் கீ டு தி இல். நம்மளுக்கு அறிவை வளர்த்துக்கணும்னா அதபு கண்டிப்பாக தேவை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு 3 திங்ஸ். அவங்க வந்து லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது வந்து 3 கேள்வி அவங்களுக்கு கேட்டுக்கணும். ஒன்று வந்து வை டு ஸ்டடி அண்ட் வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி. ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், இது 3 வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏன் படிக்கணுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை வாழ்வதற்கு கொடுக்குற வந்து ஒரு அறிவு வந்து படிப்புலேருந்து தான் கிடைக்கும். எப்படி நம்மளே வந்து வளர்த்துக்கலாம் நம்மன்றது வந்து நம்ம ஒய் டு ஸ்டடின்ற ஒரு கேள்வியை போட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கலாம். அதனால் வந்து படிப்பில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான இது இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி படிக்கலான்ற ஒரு இதை வந்து நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். அது யார்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஹவு டு ஸ்டடின்றது வந்து அது வந்து விச் டு ஸ்டடி, எதை நம்ம படிக்கணும், அது முக்கியமான விஷயம். ஏன்னா படிப்பில் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில தவறான விஷயங்கள்லாம் வந்து மொபைலில் வருது, ரைட்? அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப சூஸியாக இருக்கணும். எதை படிக்கணும், எதை பார்க்கணும், எதை கற்றுக்கணுன்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்க முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா வந்து அடி மேலே அடி அடித்து அம்மியை நடுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் கிளினிக்கில் நிறைய கேஸை பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கெட்டுடுறாங்க. எப்படின்னா வந்து தவறுதலான ஒரு விஷயம். இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் உண்டு, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்
ஐ வில் டெல் யூ who you are. உன் நண்பனை பற்றி கூறு, நான் உன்னை பற்றி கூறுகிறேன். அதனால் நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்டுகளை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கம் வரும். ஏன்னா நம்ம நினைக்கலாம், நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கிறோம், நம்ம அவங்களோட சேர்ந்தாலும் நமக்கு எதுவும் அவங்ககிட்ட எந்த பழக்கமும் நம்மக்கிட்ட வராது. அடி மேலே அடி அடித்தா அம்மிய நகரும். அதனால் நம்ம தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட அது பழகிட்டே வந்தால் அது ரிஃப்ளெக்ஷன் நம்ம மேலே இருக்கும். அதனால் நான் சொல்வதில்லை என்னன்னா, நீங்கள் எப்பொழுதும் யூ மஸ்ட் பி வெரி சூஸி இன் செலக்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்ல பழக்கங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம படிக்கணும்னா கூட நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக படிக்கவே முடியாது. அதனால் நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சூஸ் பண்ணுற சாப்பாடு எல்லாமே முறையாக இருக்கும். அதாவது ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கணும். அது ஆஸ் ஏ டாக்டர் நான் சொல்கிறது நான் இப்போ ஏன்னா காய்கறிகள் நிறைய அது பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே சேர்த்தா தான் நம்மளுக்கு அறிவு நல்லா வளர்க்குது. அதாவது நம்ம ஃப்ரூட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்டாக பார்த்து தேர்ந்தெடுக்கும். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது ஒன்று ஆப்பிள், இன்னொன்று பப்பாயா. இது ரெண்டு ஃப்ரூட்டையும் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். ஃப்ரூட்ஸு, காய்கறிகள் இதெல்லாம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா பசங்க நல்ல ஒரு உணவு சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். ஏன்னா நோய் அடிக்கடி வரும்போது என்ன ஆகும்னா எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சிடும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அப்படின்னு சொன்னால் அவன் வீக் ஆகிடும்னு சொன்னால் அவனுக்கு மூளைக்கு போகிற ரத்தம் பிளட் சப்ளை டு த பிரெயின் வில் பி ரெடியூஸ்ட். ஒன்ஸ் பிளட் சப்ளை டு த பிரெயின் ரெடியூஸ் ஆகுதுன்னா அவனை ஞாபக சக்தி குறைஞ்சிடும். ஞாபக சக்தி குறைஞ்சதுன்னா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் யூ மஸ்ட் பி வெரி சூஸி இன் செலக்டிங் யுவர் ஃபுட் ஆல்சோ. இப்போல்லாம் ஜங்க் ஃபுட் அதிகமாக நிறைய பரவலாக இருக்குது. அந்த ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் பசங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்டை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதான் என்னுடைய மெயினான ரிக்வெஸ்ட். அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இக்ரான்றது ஒரு சாதாரணமான ஸ்கூல் கிடையாது. என்னை பொறுத்தவரை அதாவது ரெண்டு கல்வியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். மார்க்க கம்மியும் கொடுக்குது, ஆஸ் வெல் அஸ் உலக கம்மியும் கொடுக்குது. அதனால் ஐ ரியலி அப்ரிஷியேட் இஸ் இக்ரா மேனேஜ்மெண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ அண்ட் டெல் யூ சம் டாக்ஸ். தேங்க் யூ வெரி மச்.